கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளில் கர்த்தர் நம்மளோடு பேச விரும்புகிற ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் 126 1-2. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கின்றவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். ஆம் தேவ ஜனங்களே, ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுகிற ஒரு வார்த்தை, சியோன் தேவனுடைய நகரம், அங்கே இருக்கிற ஜனங்கள், அந்த சியோனுக்கு வந்த ஒரு உபத்திரம், ஒரு சிறையிருப்பு. இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா, தேவ ஜனம், தேவன் தங்கும் அந்த ஜனத்திற்கு வந்த ஒரு சிறையிருப்பை தேவன் திருப்பும் பொழுது எப்படி இருக்கும்னா, சொப்பனம் கண்டது போல இருக்கும். சில நேரம் தாய் இல்லாமல் தகப்பன் இல்லாமல் ஒரு பிள்ளை வளரலாம். 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் வேதனை மேல் வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த 40 ஆண்டுகளுடைய வேதனையையும் ஒரு சொப்பனத்தை போல் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உடைய தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இத்தனை ஆண்டுகள் நான் பாடுபட்டேன்னு நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் அது ஒரு இரவில் ஒரு சொப்பனம் போல கடந்து போக பண்ணுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் நீங்கள் இதை விசுவாசிக்கிறீங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் நான் நம்புகிறேன், ஒவ்வொரு பேரும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவம் ஆண்டவருடைய வார்த்தையினால் அது சொப்பனம் போல மறைய போகிறது. நைட்டு தூங்கும் பொழுது ஒரு சொப்பனம் வருகிறது, காலையில் எழும்பும் பொழுது அது மறைகிறது. இதே போல உங்கள் உபத்திரவத்தை கர்த்தர் மாற்றுவார். அப்படி ஆண்டவர் மாற்றும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும், இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறவங்க வாய் நகைப்பினால் சிரிப்பினால் ஆனந்த வார்த்தைகளால் நிரம்பும். ஏன்னா கர்த்தர் இதை உங்களுக்காக செய்ய போகிறார். நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் நிறையப்படும். சாதாரண சத்தம் இல்லை, துக்கத்தின் சத்தத்தை பார்த்துருக்கலாம். தாயை இழந்திருக்கலாம், தகப்பனை இழந்திருக்கலாம், கணவனை இழந்திருக்கலாம், மனைவி இழந்திருக்கலாம், பிரிவினை ஆவினால் போராடப்பட்டிருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உலர்ந்து போன எலும்பை போல, எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி உலர்ந்த எலும்புகளைப் போல உங்கள் வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய சிறையிருப்பை முடிய பண்ணுகிற தேவன் உங்கள் நாவை நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினால் நிறைய பண்ணி உங்களை ஆண்டவர் மகிழ பண்ணுவார். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள். ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களை நிந்தித்தவர்களுக்கு முன்னாடி, இன்னைக்கு நீங்கள் அனாதை என்று சொல்லப்பட்ட இடத்துல, இன்னைக்கு வேலை இல்லாதவன் என்று சொல்லப்பட்ட இடத்துல, இவன் புறக்கணிக்கப்பட்டவன், இவனுக்கு யாருமே இல்லை என்று சொல்லப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்கிறார் என்று அநேகர் கண்கள் காணும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு செய்வார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பிலிப்பை பரிசுத்த ஆவியானவர் தூக்கி சென்றார் என்று. அந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாத வார்த்தை. பேதுருடைய நிழல்ல அற்புதங்கள் நடந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அது மறக்க முடியாத வார்த்தை. பவுலை கொண்டு மரித்து போன ஐத்திக்கு உயிரோடு எழும்பினான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அதை மறக்க முடியாத வார்த்தை. யோவான் என்ற தேவனுடைய அன்பான அப்போஸ்தலர் பத்மோ தீவில் அடைக்கப்பட்டார் என்றும் அவர் ஆவிக்குள்ளாய் தரிசனங்களை கண்டார் என்றும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் மறக்க முடியாது. எந்த தேவச்சனம் தேவனுக்காக உபத்திரம் படுதோ அவர்களுடைய உபத்திரவத்தை சொப்பனங்களாய் மாற்ற நம் கர்த்தரால் முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் கடன், உங்கள் உபத்திரவம், உங்கள் வியாதி, உங்கள் நிந்தனை, உங்களுடைய காத்திருப்பு எல்லாம் ஒரு சொப்பனம் போல கர்த்தர் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய உபத்திரவங்களை நான் கடந்து வரும் பொழுது இந்த வார்த்தை எனக்கு இப்பொழுது புரிகிறது. என் தேவன் அதையெல்லாம் சொப்பனத்தை போல் மறைய பண்ணினார். இரவு கண்ட ஒரு பயத்தின் சொப்பனத்தை போல் அதை மறைந்து போய்விட்டது. சொப்பனத்தில் யாரோ நம்மளை துரத்துகிறது போலலாம் வரும். பயத்தில் கண் விழித்து பார்க்கும் பொழுது ஐயோ வீட்டுக்குள்ளே தானே இருக்கோம், சேஃப்டியாக தானே இருக்கிறோம், கனவுல தான்ப்பா நம்ம பார்த்தோம் சொல்லி கனவுல இருந்து எந்திரிச்சு தப்பிச்சு விடுகிறோம். கனவுல
மோசமான விலங்கு துரத்துறது போல இருக்கலாம், கொலைகாரன் துரத்துகிறது போல இருக்கலாம். ஐயோ, உயிர் தப்ப இடமே இல்லையே. 4 முக்கு ஒரு சந்தியில் நின்றுக்கலாம், அங்கே தப்பிக்கவே முடியாத லெவலுக்கு சுற்றிலும் செவுராக 4 முக்கம் அடைக்கப்பட்டிருக்கலாம். இந்த இடத்துல நிற்கும் பொழுது எங்கடா போகன்னு நீங்கள் கலங்கும் பொழுது, கண் விழிக்கும் பொழுது நீங்கள் கட்டிலில் படுத்திருக்கலாம், தரையில் பாய் விரித்து படுத்திருக்கலாம். அப்பொழுது சமாதானமாக இருக்கும். ஏனென்றால் அது ஒரு கெட்ட சொப்பனம், அவ்வளோதான். இதே போல் ஆண்டவர் உங்களுக்கு நடந்த தீமைகளை எல்லாம் ஒரு சொப்பனத்தை போல மாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை அனுபவித்த தேவதாசர்கள் இருக்கிறாங்க, தேவதாசிகள் இருக்கிறாங்க, தேவ ஜனங்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ உபத்திரவப்பட்ட அவர்கள் இன்னைக்கு ஆனந்த சத்தத்தினாலும் நகைப்பினாலும் நிரப்பப்பட்டு இருக்கிறாங்க, சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். என்னைக்கும் நம்மளை துக்கத்தில் வைக்கிறவர் அல்ல, நம்மளுடைய நிலைமையை மாற்றுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அள்ளித்தூவும் விதைக்கிற நீங்கள் அழுது கொண்டு சுமக்கிறீங்களா? அதனுடைய அரிகளை நீங்கள் அறுத்து வரும்பொழுது சந்தோஷத்தோடு வருவீர்கள். துக்கத்தோடு விதைக்கிறீர்களா? கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். இந்த நாள் கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை இதுதான். எல்லாரும் கண்களை மூடலாமா, ஜெபிக்கலாமா? விதைக்கிறவர்கள் அழுது கொண்டு தான் விதைப்பாங்க, ஆனால் அறுத்து வரும்பொழுது சந்தோஷத்தோடு வருவார்கள். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் உங்கள் அறுப்பு இனிமையாக இருக்கும். விதைப்பு கடினமாக இருந்தாலும் அறுப்பு இனிமையாக இருக்கும். கர்த்தர் உங்களை அறுக்க செய்வார். உங்களுடைய விதைப்பின் பலனை அறுக்க செய்வார். கர்த்தர் அதை மாற்றுவார். கர்த்தருடைய கரம் அதை உங்களுக்காக செய்யும். நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பேரையும் 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதித்து 5000 கொடுத்தது போல இந்த சின்ன வார்த்தையை எடுத்து ஒவ்வொரு பேரோடு நீர் தீர்க்க தரிசனமாக பேசி அவர்கள் ஆத்மாவில் உள்ள காயங்களை நீர் ஆற்றுகிறதற்காக நன்றி. அந்த ஆத்மாவில் உள்ள வேதனைகளை தைலங்களால் நீர் போட்டு திருப்தியாக்குறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் கரத்தில் எங்களை அர்ப்பணித்து தருகிறோம். நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று இரவும் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் நல்ல ஒரு ஆவிக்குரிய நல்ல ரகசியங்களை நாம் பார்க்க போகிறோம். தேவச்சனங்கள் 9 மணி அளவில் இணைஞ்சு கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா ப்ரேயர் டைம் குடும்பத்தாருக்கும் இனிய நல்வாழ்த்துகள். இந்த நாள் இனிமையாக இருக்கும். தேவனுடைய ஆவியானவர் நடத்துவார், உங்கள் கூடவே இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் சேனலில் இணையாதவங்க கீழே உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி இணைஞ்சு கொள்ளுங்கள். அதில் தான் எல்லா வீடியோஸும் நம்ம போடுற லிங்க்ஸ் எல்லாம் அங்கே உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த யூடியூப் வீடியோக்களை நீங்கள் அந்த வாட்ஸ்அப் சேனலில் 9 மணி அளவில் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.